गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 21 ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம். இன்றைக்கி அமாவாஸ்ய திதி. இன்றைக்கி ராத்திரி 8:30 மணி மட்டும் அமாவாஸ்யை. கேட்ட நட்சத்திரம் இன்றைக்கி காலம்பரை 10:30 மணி மட்டும் கேட்ட. அதற்கு பிறகு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் தான் ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடுவாள். அது நாளைக்கும் காலம்பரை 8 மணி மட்டும் மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி வச்சுருக்கு. இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்தை இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறோம். இந்த 25வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக 62 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் பாதியாக 31 ஸ்லோகங்கள் போன வாரம் பார்த்தோம்.
மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். அப்போ சொல்கிறவர் மைத்ரேயர் சொல்கிறாள், துருவசுவாமியினுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜாவான பிராச்சீன பர்கிஷு, அந்த பிராச்சீன பர்கிஷுக்கு 10 குமாராள் பிரச்சேதஸ்கள்னுட்டு, அவள்லாம் பரமேஸ்வரனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு ருத்ரகீதத்தை ஜபிச்சுண்டு, அதாவது ஸ்ரீமன் நாராயணனை ஜபிச்சுண்டு தபஸ் பண்ண போயிட்டாள். அவள்லாம் தபஸ் பண்ண பிறகு பிராச்சீன பர்கிஷுக்கு நாரத சுவாமி வந்து உபதேசம் பண்ணுறதுக்காக வந்தால், ஞானத்தை உபதேசம் பண்ணணுன்னுட்டு. ஏனென்றால் பிராச்சீன பர்கிஷு கர்மகாண்டத்திலேயே ஈடுபாடு வச்சு அவன் எப்போ பார்த்தாலும் யஜ்ஞம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் நாரத சுவாமி அவனுக்கு இந்த கர்மாக்களினுடைய பலன் மேலே ஒரு விரக்தி ஏற்படணுங்கிறதுக்காக அவனுக்கு உபதேசம் பண்ணத்தனா போன வாரம் பார்த்தோம். நாரத சுவாமி அந்த பிராச்சீன பர்கிஷுக்கிட்ட சொன்னாள், அப்பா நீ கர்மம்னுட்டு எப்போ பார்த்தாலும் யாகம் பண்ணிட்டு இருக்கியே, எத்தனையோ பசுக்களை, அதாவது ஆடுகளை கொண்டுவிட்டே, அதை பாரு, எல்லா பசுக்களும் நீ வதம் பண்ண பசுக்களெல்லாம் உன்னை மறுபடியும் சிக்ஷிக்கணுங்கிறதுக்காக காத்துட்டுருக்கு பாருன்னு சொல்லிட்டு இவன் எத்தனை யாகம் பண்ணானோ, ஆயிரக்கணக்கான யாகங்களில் ஆயிரக்கணக்கான பசுக்களை வதம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் காமிச்சாள். அது காரணம் என்னன்னா, அவனுக்கு கர்ம பலத்து மேலே ஒரு விரக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அப்படி காமிச்சாலாம். அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அந்த பிராச்சீன பர்கிஷுக்கு கதை சொல்கிறேன்ப்பா கேளுன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆலகாரி, ஒரு பேரபிள் சொல்ல ஆரம்பித்தாள். புரஞ்சன உபாக்கியானங்கிறதாக அந்த உபாக்கியானத்துக்கு பேர். அதைத்தான் நம்ம இப்போது அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புரஞ்சன உபாக்கியானத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இட் சிக்னிஃபைஸ் இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். அப்படி நாரதர் சொன்னார், இந்த 31வது ஸ்லோகம் மட்டும் இப்போ என்ன பார்த்தோம்னா, இந்த புரஞ்சனங்கிறதான ஒரு ராஜா, நல்ல வீரன். அவனுக்கு எங்கேயான ஒரு இடத்துல போய் நல்ல விஷய சுகங்களை அனுபவிக்கணும்னு அவன் பெரிய ரசிகன். அதனால் லோகம் முழுக்க போய் தேடினான், எது நல்ல ஊர், அங்கே போய் சிட்டிசன்ஷிப் பண்ணிட்டு இருக்கலாமேங்கிறதுக்காக தேடினான். தேடி பார்த்தான், ஒரு இடமும் உனக்கு பிடிக்கல. கடைசியில் இமாலய மலையினுடைய தெற்கு சாரலில் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை பார்த்தான். அந்த பட்டணத்துக்கு 9 கேட்டு, 9 துவாரங்கள், அப்பேற்பட்ட பட்டணம் அது. அந்த பட்டணத்துக்குள்ளே போய் பார்க்கறதுக்காக போனான். இது கொஞ்சம் அழகாக இருக்கே, இதை சுற்றி வரலும் நல்ல உத்தியான வனங்கள்லாம் இருக்கேன்னு அதுக்கு பார்க்க போனான். இங்கே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தான். அப்பொழுது இவனுக்கு நேர எதிர்த்தாப்பில் ஒரு ரொம்ப அதி ரூபவதியான ஒரு யுவதி அவள் வந்துட்டு இருந்தாள். அவளுக்கு சுற்றி வரலும் 10 வேலைக்காராள். ஒவ்வொரு வேலைக்காராளுக்கும் பரிச்சரணை பண்ணிட்டு 100 ஸ்திரீகள் இப்படி அவளோட கூட வந்துட்டு இருந்தாள். அதோட கூட ஒரு பெரிய 5 தலை பாம்பு சுற்றி வர்றது இவளை ரட்சிச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்தான். அவளுடைய அழகை பார்த்து மயங்கி அவளோட பேச ஆரம்பித்தான். அதெல்லாம் போன வாரம் நம்ம அத்தியனம் பண்ணும்போது பார்த்தோம். அப்போது கடைசியாக சொன்னான் அவளை பார்த்து, இவ்வளோ வீரனாக இருந்தால் கூட அவளுடைய அழகை கண்டு மயங்கி, அழகான ரூபவதியே, நீ இவ்வளோ அழகாக சிரிக்கிறியே, நீ என்னத்தினால வெட்கத்தினால என்னை பார்க்காமல் நீ இருக்கே, உன்னுடைய கரு விழிகள் இருக்கே, அது கீழே பார்த்துட்டு இருக்கே, என்ன பாரு நீ எல்லாம் சொன்னான் அவன். அதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். உன்னீமயே தர்ஷய வல்குவாச்சகம் எத்ரீடயா நாபிமுகம் சுச்சிஸ்மிதே, நீ என்ன பார்க்கணும்னு கேட்டுண்டான். அதெல்லாம் 31வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதற்கு பிறகு நாரதர் கதை சொல்லிட்டு வரவர் பிராச்சீன பர்கிஷுக்கு சொல்கிறாள். நாரத உவாச்ச இத்தம் புரஞ்சனம் நாரி யாச்சமானமதீரவத் அபியநந்தத தம் வீரம் ஹசந்தி வீரமோகிதா. இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி தைரியசாலியான அந்த ராஜா துளிக்கூட தைரியமே இல்லாதவன் போல குழஞ்சு அந்த ஸ்திரீயை பார்த்து, என்னோட நீ பேசணும், உன்னுடைய முகத்தை என்கிட்ட காட்டணும் என்றெல்லாம் சொல்லுவதை பார்த்துவிட்டு அவள் ரொம்ப மறுபடியும் உற்சாகிக்க வேண்டிய ஆனந்தமாக அவனோட பேச ஆரம்பித்தாள் அந்த யுவதி.
ந விதாம வயம் சம்யக் கர்த்தாரம் புருஷர்ஷப ஆத்மனச்ச பரஸ்யாபி கோத்ரம் நாம ச யத்கிருதம். அவன் கேட்டான், புரஞ்சனன் அவளை பார்த்து கேட்டான், அம்மா நீ இவ்வளோ அழகாக இருக்கியே, நீ யாரு, நீ யாரோட பொண்ணு, உன் குலம் என்ன, கோத்திரம் எல்லாம் என்றெல்லாம் கேட்டான். உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குது, சரஸ்வதி மாதிரி இருக்குது, பார்வதி தேவி மாதிரி இருக்குது. ஆனால் பூமியிலுடைய உன்னுடைய பாதங்கள் பூமி ஸ்பர்ஷம் பண்ணுறது, அதனால் நீ அவளால்னா இருக்க முடியாது, நீ யாரோட பொண்ணுன்னு எல்லாம் கேட்டான். அப்போது அவள் சொன்னாள் பதில், ஹே புருஷர்ஷபா, என்னை போய் நீ என்னுடைய கோத்திரமும் என்னுடைய பேரும் இதெல்லாம் கேட்குறியே, என்னை யார் உண்டாக்கினான்னு கேட்குறியே. ந விதாமவயம் சம்யக் கர்த்தாரம் புருஷர்ஷப ஆத்மனச்ச பரஸ்யாபி கோத்திரம் நாம ச யத்கிருதம். நான் என்ன கோத்திரத்தை கண்டேன், குலத்தை கண்டேன், நீயும் சரி நானும் சரி, நம்ம ரெண்டு பேருக்குமே குலம் கோத்திரம் ஒன்றும் தெரியாதே, நம்மளை யார் உண்டாக்கினாலும் தெரியாதே, எங்கேருந்து வந்தோம்னு நமக்கு தெரியலன்னு சொன்னாள். இஹாத்ய சந்தமாத்மானம் விதாமன ததః பரம் ஏனேயம் நிர்மிதா வீர புரி சரணமாத்மனஹ. ரொம்ப பராக்கிரமத்தோடு இருக்கிற ஹே ராஜாவே, நீ நானும் இந்த அழகாக இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு வெளியில் நின்றுருக்கோம். ஆனால் இந்த பட்டணம் யாரால் நிர்மாணம் பண்ணப்பட்டது ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இதை பார்த்து நம்ம மயங்குறோம். நீ என்னோட கூட வரவாள் யாருன்னு கேட்குறியே. ஏதே சகாயா சக்கியோ மே நரா நார்யश्च மானத சுப்தாயாம் மை ஜாகர்த்தி நாகோயம் பாலயன் புரீம். இந்த சுத்திவரிலும் வராளே 10 பேர், அதோடு கூட ஒவ்வொருத்தருக்கும் 100 ஸ்திரீகள் கூட வந்துருக்காளே, அவள்னா என்னுடைய ஸ்நேகிதாளுங்கிறதாக தெரிஞ்சுக்கணும் நீ. அவள்னா என்னுடைய ஸ்நேகிதாள், அந்த ஸ்திரீகளெல்லாம் என்னோட தோழிகள். நாங்கள்லாம் எப்போவானும் தூங்கி போனால் இந்த பட்டணத்தையும் எங்களையும் காத்துன்னு இருக்கிறதுக்காக இந்த பாம்பு எங்களை எப்போதும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு, எங்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி அதுன்னு சொன்னாள். சுப்தாயாம் மை ஜாகத்தி நாகோயம் பாலயன் புரீம் திருஷ்டியா கதோசி பத்ரம் தே கிராம்யான் காமான் அபீப்சசே உத்வகிஷ்யாமி தாம் ஸ்தேகம் ஸ்வபந்துபிஹி அரிந்தம. நீ இங்கே, ஏ ராஜாவே, நீ இங்கே வந்திருக்கிறது ஒரு தெய்வாதீனம், எதேச்சியாக வந்திருக்கேன் நீ. நானும் இங்கே எதேச்சியாக வந்திருக்கேன், உனக்கு பரம மங்களங்கள் உண்டானுங்கிறதா பிரார்த்திக்கிறேன். ஆனால் நீ இந்திரிய சுகம் அடைய வேண்டும், விஷய சுகங்கள் அடைய வேண்டும், போகிக்கணும், ஸ்திரீ சம்போகம் ஏற்படணும் என்ற ஆசையோடு கூட நீ வந்திருக்கே. அந்த ஆசையை நான் நிறைவேற்றத்துக்காக தயாராக இருக்கேன்னு சொன்னாள். திருஷ்டியாகதோசி பத்ரம் தே கிராம்யான் காமான் அபீப்சசே உத்வகிஷ்யாமி தாம் ஸ்தேகம் ஸ்வபந்துபி அரிந்தம. என்னுடைய பந்துக்கள் இருக்காளே, சகாக்கள் இங்கே வந்திருக்காளே, கூட இருக்காளே, அவளோடு கூட நீ என்ன இஷ்டம் வேணும்னு நினச்சின்னு இருக்கியோ, என்ன காமங்களை போகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ, அதெல்லாம் தருவதற்காக தயாராக இருக்கேன்னு சொன்னாள். இமாம் துவமதிதிஷ்டஸ்வ புரீம் நவமுகீம் விபோ மயோபனீதான் கிருண்ணானா காமபோகான் சதம் சமாஹா. என்னால் என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனை காமபோகங்களையும் உனக்கு நான் தரேன், அதை நீ கிரகிச்சுக்கணும். இந்த 9 கேட் உள்ள கேட்டட் சிட்டி இருக்கே, இதில் நம்ம 2 பேரும் 100 வருஷங்கள் இன்பமாக வசித்து இன்பமாக வாழ்வோம் என்று சொன்னாள். சதம் சமாகா, 100 வருஷங்கள் நம்ம ஆனந்தமாக இங்கே எல்லா காமபோகங்களையும் அனுபவித்து இருப்போம் என்பதாக அந்த ஸ்திரீ அவங்ககிட்ட சொன்னாள். இமாம் துவமதிதிஷ்டஸ்வ புரீம் நவமுகீம் விபோ மயோபனீதான் கிருண்ணானஹ காமபோகான் சதம் சமாஹ கம் நு த்வதன்யம் ரமயே
ஹ்யரதிஜ்ஞமகோவிதம் அசம்பராயாபிமுகம் அஸ்வஸ்தனவிதம் பசும். ரதி சுகம் என்னன்னு எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியாத இருக்கிற அரசிகன் இருக்கானே, அவனோட கூட நான் போய் இருக்க விரும்பவில்லை. அப்படி ரதி சுகம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கூட நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கணுங்கிறதாக நினைச்சுட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அந்த சுகத்தை பரித்தியாகம் பண்ணி இருக்கணும்னுட்டு அவனோட கூடவும் நான் இருப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் அவள்லாம் பசு துல்லியாள் நாள், அவள்லாம் மிருகங்களுக்கு சமானம். அவள்லாம் அசம்பராயாபிமுகம் அஸ்வஸ்தனவிதம் பசும். அதனால உன்னைத்தான் நீந்தான் போகிக்கணுங்கிற ஆசையோடு வந்திருக்கே நீ, ஆகினால உன்னோடு கூட நான் ரமிக்க போறேன்னு சொன்னாள். தர்மோ ஹ்யத்ரார்த்த காமௌச்ச பிரஜானந்தோ மிருதம் யசஹ லோகாவிசோகா விரஜா யான்ன கேவலினோ விதுஹு. சொன்னாள், கிரகஸ்தாசிரமத்தை தான் ரொம்ப ஸ்லாக்கியமாக எல்லாரும் சொல்லியிருக்காள். சன்னியாசிகள்லாம் அந்த சுகங்களை அடைய மாட்டாள். தர்மம் அர்த்தம் காமம் இவெல்லாம் புருஷார்த்தங்களில் உண்டு. புத்திர சுகம் யசஸு இவையெல்லாம் சன்னியாசிகள் அடைய மாட்டாள். அதை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாள் ஒருத்தர் மட்டும்தான் அத்தனை சுகங்களையும் அனுபவிப்பார்கள். அப்படி நீ வந்திருக்கேன்னாள். தர்மோ ஹ்யத்ரார்த்த காமௌச்ச பிரஜானந்தோ அமிர்தம் யசஹ லோகாவிசோகா விரஜா யான்ன கேவலினோ விதுஹு ந விதுஹு. சன்னியாசிகளுக்கு இந்த சுகம் தெரியாது. உனக்கு நீ நன்னா தெரிஞ்சின்றிருக்கேன்னு தெரிகிறது உன் முகத்தை பார்த்தோன்னேன்னு சொன்னாள். பித்ருதேவர்ஷி மத்தியானாம் பூதானாம் ஆத்மனச்சா க்ஷேம்யம் வதந்தி சரணம் பவேஸ்மின் யத்கிருஹாஸ்ரமஹ. ஹே ராஜாவே, கிரகஸ்தாசிரமந்தான் ரொம்ப வசத்தி என்பதாக பித்ருக்கள், தேவாள், ரிஷிகள், மனுஷியாள், மற்றைய ஜீவராசிகள் எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் என்பதற்கு ஆசிரியமாக இருக்கப்பட்டது இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காள். உனக்கு தெரிஞ்சிருக்கும். பித்ருதேவர்ஷி மத்தியானாம் பூதானாம் ஆத்மனச்சா க்ஷேம்யம் வதந்தி சரணம் பவேஸ்மின் யத்கிருஹாஸ்ரமஹ காநாம வீர விக்யாதம் வதான்யம் பிரியதர்சனம் நவ்ரணீத பிரியம் பிராப்தம் மாத்ருஷி துவாத்ருஷம் பதிம். எந்த ஒரு ஸ்திரீதான் மகாவீரனும் லோகத்திலெல்லாம் பிரசித்தியாக யசஸை உடையவனும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிற கொடையாளியாக இருப்பவனுமான உன்னை போல இருக்கிற ஒரு அழகாக இருக்கிற யுவா கிட்டக்க பத்னியாக இருக்கிறதுக்கு, பாரியையாக இருக்கிறதுக்கு யார் தான் விரும்பாமல் இருப்பாள்னு சொன்னாள். அதாவது என்ன அர்த்தம்னா, இவளுக்கு பூர்ண சம்மதம்னு அர்த்தம். யஸ்யாமனஸ்தே புவி போகி போகயோஹோ ஸ்திரியான சஜ்ஜேத் புஜயோர்மஹாபுஜ யோநாத வர்காதிமலம் கிருணோத்தத ஸ்மிதாவலோகேன சரத்யபோகிதும். ஹே மகாபுஜான்னு கூப்பிட்டாள். பராக்கிரமான கைகளை உடையவனே, நீங்கள் ஏழைகளாகவும் தீனாளாகவும் இருக்கிற ஜனங்களுடைய துக்கத்தை போக்குறவர். நீங்கள் புன்சிரிப்போடு கூட ஏழைகள், தீனாள் இவாள்னா ரட்சிக்கணுங்கிறதுக்காக லோகத்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேள். அப்பேற்பட்ட உங்களை பார்த்து எந்த ஸ்திரீ தான் அவளுடைய மனசை பறி கொடுக்க மாட்டாள்னு சொன்னாள். என்னன்னா தான் பறி கொடுத்ததாக வியங்கியமாக தெரிவித்தாள். இவ்வாறாக அவனை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்காக பிரியமான வாக்கியங்கள்னால அவன் மனசை வசீகரம் பண்ணும் என்ற எண்ணத்தோடு பேசினாள். யஸ்யாமனஸ்தே புவி போகி போகயோஹோ ஸ்திரியான சஜ்ஜேத் புஜயோத் மகாபுஜ யோநாத வர்காதிமலம் கிருணோத்தத ஸ்மிதாவலோகேன சரத்யபோகிதும். இவ்வாறாக சொன்னாள். உடனே நாரதர் மேலே கதை சொல்லிட்டு வரப்போகிறாள். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம்.
श्रीहरे नमः। नारद उवाच नारद उवाच नारद उवाच इत्थं पुरञ्जनं नारी इत्थं पुरञ्जनं नारी इत्थं पुरञ्जनं नारी याचमानमधीरवत् 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 अभ्यनन्दत तं वीरम् अभ्यनन्दत तं वीरम् अभ्यनन्दत तं वीरम् हसन्ती वीरमोहिता हसन्ती वीरमोहिता हसन्ती वीरमोहिता न विदाम वयं सम्यक् न विदाम वयं सम्यक् न विदाम वयं सम्यक् कर्तारं पुरुषर्षभ कर्तारं पुरुषर्षभ कर्तारं पुरुषर्षभ आत्मनश्च परस्यापि आत्मनश्च परस्यापि आत्मनश्च परस्यापि गोत्रं नाम च यत्कृतं गोत्रं नाम च यत्कृतं गोत्रं नाम च यत्कृतं इहाद्य सन्तमात्मानम् इहाद्य सन्तमात्मानम् इहाद्य सन्तमात्मानम् विदामन ततः परम् विदामन ततः परम् विदामन ततः परम् येनेयं निर्मिता वीर येनेयं निर्मिता वीर येनेयं निर्मिता वीर पुरी शरणमात्मनः पुरी शरणमात्मनः पुरी शरणमात्मनः एते सखायः सख्यो मे एते सखायः सख्यो मे एते सखायः सख्यो मे नरानार्यश्च मानद नरानार्यश्च मानद नरानार्यश्च मानद सुप्तायां मयि जागर्ति सुप्तायां मयि जागर्ति सुप्तायां मयि जागर्ति नागोऽयं पालयन् पुरीं नागोऽयं पालयन् पुरीं नागोऽयं पालयन् पुरीं दिष्ट्या गतोऽसि भद्रं ते दिष्ट्या गतोऽसि भद्रं ते दिष्ट्या गतोऽसि भद्रं ते ग्राम्यान् कामान् अभीप्ससे ग्राम्यान् कामान् अभीप्ससे ग्राम्यान् कामान् अभीप्ससे उद्वहिष्यामि तांस्तेऽहम् उद्वहिष्यामि तांस्तेऽहम् उद्वहिष्यामि तांस्तेऽहम् स्वबन्धुभिः अरिन्दम स्वबन्धुभिः अरिन्दम स्वबन्धुभिररिन्दम इमां त्वम् अधितिष्ठस्व इमां त्वम् अधितिष्ठस्व इमां त्वम् अधितिष्ठस्व पुरीं नवमुखीं विभो पुरीं नवमुखीं विभो पुरीं नवमुखीं विभो मयोपनीतान् गृह्णानः मयोपनीतान् गृह्णानः मयोपनीतान् गृह्णानः कामभोगान् शतं समाः कामभोगान् शतं समाः कामभोगान् शतं समाः कन्नु त्वदन्यं रमये कन्नु त्वदन्यं रमये कन्नु त्वदन्यं रमये ह्यरतिज्ञम् अकोविदम् ह्यरतिज्ञम् अकोविदम् ह्यरतिज्ञमकोविदम् असम्परायाभिमुखम् 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 अश्वस्तन विदं पशुम्
அஸ்வஸ்தனவிதம் பசும் அஸ்வஸ்தனவிதம் பசும் தர்மோ ஹ்யத்ரார்த்தகாமௌ ச தர்மோ ஹ்யத்ரார்த்தகாமௌ ச தர்மோ ஹ்யத்ரார்த்தகாமௌ ச பிரஜானந்தோம்ருதம் யசः பிரஜானந்தோ அமிர்தம் யசः பிரஜானந்தோ அமிர்தம் யசः லோகா விஷோகா விரஜா லோகா விஷோகா விரஜா லோகா விஷோகா விரஜா யான்ன கேவலினோ விதுः யான்ன கேவலினோ விதுः யான்ன கேவலினோ விதுः பித்ருதேவர்ஷிமத்யானாம் 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 பூதானாம் ஆத்மனश्चः பூதானாம் ஆத்மனश्चः பூதானாம் ஆத்மனश्चः க்ஷேம்யம் வதந்தி சரணம் க்ஷேம்யம் வதந்தி சரணம் க்ஷேம்யம் வதந்தி சரணம் பவேஸ்மின் யத் கிருஹாஸ்ரமः பவேஸ்மின் யத் கிருஹாஸ்ரமः பவேஸ்மின் யத் கிருஹாஸ்ரமः காநாம வீர விக்யாதம் காநாம வீர விக்யாதம் காநாம வீர விக்யாதம் வதான்யம் பிரியதர்சனம் வதான்யம் பிரியதர்சனம் வதான்யம் பிரியதர்சனம் நவ்ருணீத பிரியம் பிராப்தம் நவ்ருணீத பிரியம் பிராப்தம் நவ்ருணீத பிரியம் பிராப்தம் மாத்ருஷீ த்வாத்ருஷம் பதிம் மாத்ருஷீ த்வாத்ருஷம் பதிம் மாத்ருஷீ த்வாத்ருஷம் பதிம் கஸ்யாமனஸ்தே புவி போகி போகயோः கஸ்யாமனஸ்தே புவி போகி போகயோः கஸ்யாமனஸ்தே புவி போகி போகயோः ஸ்திரியா ந சஜ்ஜேத் புஜயோர்மஹாபுஜ ஸ்திரியா ந சஜ்ஜேத் புஜயோர்மஹாபுஜ ஸ்திரியா ந சஜ்ஜேத் புஜயோர்மஹாபுஜ யோ நாதவர்காதிமலம் கிருணோத்தத யோ நாதவர்காதிமலம் கிருணோத்தத யோ நாதவர்காதிமலம் கிருணோத்தத ஸ்மிதாவலோகேன சரத்யபோஹிதும் ஸ்மிதாவலோகேன சரத்யபோஹிதும் ஸ்மிதாவலோகேன சரத்யபோஹிதும் ஸ்ரீ ஹரயே நமஹ. நாரத சுவாமி பிராச்சீன பர்ஹிஷுக்கு மேலேயும் புரஞ்சன உபாக்கியானத்தில் புரஞ்சனனுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அந்த யுவதியான ஸ்திரீ அதிசுந்தரி. அவளும் ராஜாவான அந்த புரஞ்சனனுடைய காமத்தை புரிஞ்சுண்டாள். புரிஞ்சுண்டு தானும் ரதி கேலனத்துக்கு சம்மதம் என்பதாக வியங்கியமாக தெரிவித்தாள். நாரதர் சொன்னார், நாரத உவாச்ச இதிதௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதः தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதாதே சதம் சமாஹ. புரஞ்சனன் அந்த யுவதியோடு கூட அந்த அழகான பட்டணம் இருக்கே அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணாள். பட்டணம் பிரவேசம் பண்ணாள். இவாளுக்காகவே சிருஷ்டி செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது அந்த பட்டணம். மொத்தம் 9 கேட் அதுக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பின்னாடி 29வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் இந்த பேரபிளினுடைய வியங்கியமாக சொல்லத்தினுடைய அலகாரிக்கல் ஸ்டோரி இதுங்கிறத சொல்ல போகிறாள். யாரெல்லாம் என்னென்னு சொல்ல போகிறாள் பின்னாடி. இது பெரிய வேதாந்தத்தை எடுத்து விளக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு பேரபிள் இது. அப்போது இந்த புரஞ்சனனும் அந்த பொண்ணும், இவா 2 பேரும், புரஞ்சனனும் அந்த பொண்ணும் தம்பதியாக வேலைக்காராள் 10 பேர். அந்த 10 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 ஸ்திரீகள். இத்தனை கூட்டத்தோடு கூட அந்த பட்டணத்துக்குள்ளே போய் வசிக்க ஆரம்பித்தாள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 100 வருஷம் நாள், சதம் சமாக நாள்.
इति तौ दम्पती तत्र समुद्य समयं मिथः तां प्रविश्य पुरीं राजन् முமுதாத்தே சதம் சமாஹ. முமுதாத்தே நாள் ரொம்ப ஆனந்தமாக அனுபவிச்சாலாம். அவ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரோட கம்பேனியன்ஷிப்பை. உபகீயமானோ லலிதம் தத்ர தத்ர ச காயகைஹ கிரீடன் பரிவிருத ஸ்திரீபிஹ ஹ்ரதினீம் ஆவிஷச்சுச்சௌ. எப்பொழுதெல்லாம் கோடகாலமாக இருந்ததோ, ரொம்ப உஷ்ணமாக இருந்ததோ, அப்பொழுதெல்லாம் இந்த தம்பதி ரெண்டு பேரும், புரஞ்சனனும் அந்த ஸ்திரீயும், அங்கே அழகாக இருக்கப்பட்ட சரசுகள், கூல் வாட்டர்ஸ், அதுக்குள்ளே நுழைஞ்சு விளையாடுவாளாம். அந்நிய ஸ்திரீகளோடு சேர்ந்து ஜலக்கிரீடைன்னு சொல்கிறது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஜலத்தில் தண்ணியை அடித்து விளையாடுறது, இப்படியெல்லாம் அவளுடைய உடம்பை கூல் பண்ணிக்கிறதுக்காக கேளிக்கைகள்லாம் செஞ்சு விளையாடின்னு இருந்தாளாம். கிரீடன்னு பரிவிருத்த ஸ்திரீபீனாள். சுத்திவரிலும் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகணங்கள் இவாளோடு கூட அந்த அழகான சரசுகளில் அவன் விளையாடின்னு இருந்தானான் புரஞ்சனன். உபகீயமானோ லலிதம், அழகா அடிக்கடி சுத்திவரிலும் பாடுவார்கள். அதுக்காகனே பாடுவதற்குன்னே காயக்கால் வச்சுருந்தாள். அவள்லாம் வந்து பாடுவாள். அந்த பாட்டை கேட்டுண்டே அவள்லாம் ஆனந்தமாக சரசில் இறங்கி விளையாடுவாள். கிரீடனும் பரிவிருத்த ஸ்திரீபிஹி ஹ்ரதினீம் ஆவிஷச்சுச்சௌ. சப்தோபரி கிருதாத்வாரः புரஸ்தஸ்யாஸ்து த்வே அதः ப்ருதக் விஷய கத்யர்த்தம் தஸ்யாம் யக் கஷனேஸ்வரः. அந்த பட்டணத்துக்கு 9 கேட்டுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதில் 7 துவாரங்கள், 7 கேட்டு மேல் நோக்கி இருக்கும், 2 கேட்டு கீழ் நோக்கி இருக்குமா, 2 துவாரங்கள் பூமிக்கு அடியில் கீழே இருக்குமா. இதெல்லாம் பின்னாடி வளர்க்க போகிறாள் என்னன்னுட்டு. கூட 9 துவாரங்கள் உள்ள அந்த பட்டணம் அது ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த பட்டணம். சப்தோபரிகிருதாத்வாரः புரஸ்தஸ்யாஸ்து த்வே அதः, 2 கீழே, 2 கேட்டு கீழே, மேலே வந்து 7 கேட்டு, ஆகக்கூடிய 9 கேட்டு. ப்ருதக் விஷய கத்யர்த்தம் தஸ்யாம் யக் கஷ்சனேஸ்வரः பஞ்சத்வாரஸ்து பௌரஸ்த்யாः தக்ஷிணைகா ததோத்தரா பश्चिमे द्वे அமூஷாம் தே நாமானி நிருபவர்ணயே. இந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் இப்போ நம்மள கிழக்கு கோட்டை மேற்கு கோட்டைன்னு சொல்லுவா இல்லையா, அப்படி ஒன்று பேர் வச்சுருக்கு. அந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னால் 5 துவாரங்கள், அந்த 9 துவாரங்களில் 5 துவாரங்கள் கிழக்கு நோக்கி இருக்குமாம், 1 வடக்கு நோக்கி, 1 துவாரம் தெற்கு நோக்கி, 2 துவாரங்கள் மேற்கு நோக்கி சொன்னாள். பஞ்சத்வாரஸ்து பௌரஸ்த்யாः தக்ஷிணைகா ததோத்தரா பश्चिमे द्वे அமூஷாந்தே நாமானி நிருபவர்ணயே கத்யோதாவிர்முகீ ச ப்ராக் துவாராவேகத்ர நிர்மிதே விப்ராஜிதம் ஜனபதம் யாதிதாபியாம் த்யுமத்சகா. 2 துவாரங்கள், 2 கேட்டு, அதுக்கு பேர் கத்யோதான்னு ஒரு கேட்டு, ஆவிர்முகின்னு இன்னொரு கேட்டுக்கு பேர். கத்யோதான்னா மினுமினு பூச்சின்னு அர்த்தம், ஆவிர்முகின்னா நெருப்பு பந்தம்னு அர்த்தம், டார்ச். அப்படி இந்த 2க்கும் 2 பேர் வச்சாள், 2 துவாரத்துக்கும் கத்யோதா ஆவிர்முகின்னு பேர். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது என்னன்னுட்டு பின்னாடி சொல்ல போகிறாள். கத்யோதாவிர்முகீ ச ப்ராக் துவாராவேகத்ர நிர்மிதே விப்ராஜிதம் ஜனபதம் யாதிதாபியாம் த்யுமத்சகா. அந்த 2 கேட்டுக்குள்ளேயும் லைட் இருக்கும் பிரகாசமாக. அப்போ போக வரத்துக்கெல்லாம் வழி எல்லாருக்கும் தெரிய முடியாக அது இருக்கும். அது வழியாக இந்த ராஜா என்ன பண்ணுவான், அந்த 2 வழியாகவும் விப்ராஜிதம்ங்கிற ஊருக்கு போவன். அவனோட கூட ஒரு ஃப்ரெண்டு தியுமான்னு பேர். தியுமான்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், பின்னாடி சொல்கிறோம். தியுமான்னு ஒரு ஃப்ரெண்டு, அந்த தியுமான்கிற ஃப்ரெண்டை வச்சுட்டு போக வரதெல்லாம் பண்ணுவன். நளினி நாளினி ச ப்ராக் துவாராவேகத்ர நிர்மிதே அவதூத சகஸ்தாபியாம்
விஷயம் யாதி சௌரபம். இன்னொன்று ரெண்டு கேட் இருக்கு. அதுக்கு நளினி நாளினின்னு நாளினின்னு ரெண்டு துவாரங்கள். அவைகள் கிழக்கு பக்கம், கிழக்கு திக்கில் இருக்கும். அது ரெண்டும் அது வழியாக என்ன நடக்கும்னால், நல்ல வாசன திரவியங்களெல்லாம் எப்படி வாசனை அடிக்குமோ அப்படியே அதெல்லாம் அந்த கேட்டு வழியாக நளினி நாளினி சப்ராக்கு துவாராவே கத்திர நிர்மிதே அவதூத சகஸ்தாபியாம் விஷயம் யாதி சௌரபம். அது வழியாக, அந்த ரெண்டு கேட்டு வழியாக நல்ல வாசன திரவியங்கள் எடுத்துன்னு போகிறது வரதெல்லாம் நடக்குமாம். முக்கியாநாம புரஸ்தாத்வாஹ தயாபண பகூதனௌ விஷயௌ யாதி புரராட் ரசஜ்ஞ விபணான்விதா. அஞ்சாவது கேட் இருக்கே, அதுவும் கிழக்கு பக்கம். அதுக்கு பேர் முக்கியான்னு பேர். அந்த கேட்டுக்கு பேர் என்ன? முக்கியான முக்கியமானதுன்னு அர்த்தம். அது வழியாக ரசஜ்ஞன் விபனன் முதலான ஸ்நேகிதாள்லாம் வந்து போயின்னு இருப்பாள். அது எங்கே போவாள்னாள், பகூதனம் ஆப்பனன் இந்த இடங்களுக்கு, அந்த நகரத்துக்குள்ள அந்த இடங்களுக்கு போய் சேருவதற்காக நாள். முக்கியாநாம புரஸ்தாத்வாஹ தயாபண பகூதனௌ விஷயௌ யாதி புரராட் ரசஜ்ஞ விபணான்விதா பித்ருஹூ நிருபபுர்யா துவாஹ தக்ஷிணேன புரஞ்சனஹ ராஷ்டிரம் தக்ஷிண பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதா. தெற்கு பக்கமாக ஒரு துவாரம், அதுக்கு பேர் பித்ருஹூன்னு பேர். அந்த கேட்டு வழியாக புரஞ்சனனுக்கு தக்ஷிண பஞ்சாலம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அவன் யார், எந்த ஸ்நேகிதனோட போவன்னா, ஸ்ருததரான்னு ஒரு ஸ்நேகிதன் அது வழியாக போவன்னாள். தேவகூர் நாம புர்யாத்வா உத்தரேண புரஞ்சனா ராஷ்டிரம் உத்தர பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதா. வடக்கே இருக்கிற அந்த கேட்டுக்கு பேர் தேவகூன்னு பேர். அது வழியாக புரஞ்சனன் அவனுடைய ஸ்நேகிதனான ஸ்ருததரன்கிறவனோடு கூட உத்தர பஞ்சாலம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு வருவான். அதுக்காக ஏற்பட்ட கேட் அது. தேவகூர் நாம புர்யாத்வா உத்தரேண புரஞ்சனா ராஷ்டிரமுத்தர பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதா. ஆசுரி நாம பశ్చాத்வாஹ தயா யாதி புரஞ்சனः கிராமகம் நாம விஷயம் துர்மதேன சமன்விதா. மேற்கு பக்கத்தில் ஒரு கேட்டு ஆசுரின்னு பேர். அது வழியாக புரஞ்சனன் கிராமகம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு வருவன். துர்மதன்கிறதான ஸ்நேகிதனோடு கூட போயிட்டு வருவன் நாள். நிர்த்திர்நாம பశ్చాத்வாஹ தயா யாதி புரஞ்சனः வைஷசம் நாம விஷயம் லுப்தகேன சமன்விதா. இன்னொரு துவாரம் இருக்கு, அது பேர் நிர்த்தின்னு பேர். புரஞ்சனன் அது வழியாக வைஷசங்கிற ஊருக்கு போவன். லுப்தகன்கிற ஸ்நேகிதனோடு போவன். லுப்தகன்னா பேராசைன்னு அர்த்தம். பேராசைங்கிற ஸ்நேகிதனோட போயிட்டு வருவனாம். இந்த நிர்த்திங்கிற துவாரம் வழியானால் பின்னாடி சொல்ல போகிறாள். இந்த புரஞ்சனன்கிறது வேற யாரும் இல்லை, இந்த ஜீவாத்மா. இந்த புரஞ்சனன் காமத்தை அனுபவிப்பதற்காக அந்த ஒரு ஸ்திரீ யுவதி வந்தாலே, அந்த யுவதிக்கு வேற யாரும் இல்லை. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் புத்தி மனசுன்னு இருக்குது. அந்த புத்தியோடு சேர்ந்து இணங்கி தம்பதி சகிதமாக இருந்துட்டுருக்கான் இந்த புரஞ்சனனும் அந்த புரஞ்சனி அந்த ஸ்திரீயும். அதாவது புத்திங்கிற ஸ்திரீயும் ஜீவாத்மாவும் சேர்ந்து, அதுதான் தம்பதியாக 100 வருஷங்கள் வாழறது. இந்த நமக்கு 100 வருஷங்கள் ஜீவாத்மாவும் இருக்குது இந்த லோகத்தில். அந்த எந்த ஊரில் இருக்குன்னால், அந்த ஊருக்கு 9 கேட்டு சொன்னால், 9 கேட்டுனா 9 துவாரங்கள். உடம்புங்கிற ஊர் இது. இந்த உடம்புங்கிற ஊரில் தான் இந்த மனசும், இந்த மனசு அல்லது புத்திங்கிற யுவதியும் ஜீவாத்மாவும் சேர்ந்து இருக்குது. அதுக்கு 9 கேட்டு, 9 துவாரங்கள். மேலே கண்கள் ரெண்டு துவாரங்கள்,
அதுதான் சொன்னாள். மின்மினி பூச்சி மாதிரியும் டார்ச் லைட் மாதிரியும் இருக்குன்னு சொன்ன காரணம் என்னென்னா, அது வழியாக தான் பிரகாசம் போய் கண்ணால் திருஷ்டி பண்ண முடியறதுனால அது சொன்னாள். அதே மாதிரி மூக்கில் 2 துவாரம், காதில் 2 துவாரம். மூக்கில் 2 துவாரம் பின்னாடி சொல்லியிருக்கா. அந்த துவாரத்து வழியாக தான் வாசன திரவியங்களெல்லாம் உள்ளே போகும்னாள். அதே மாதிரி 2 காதுகள், அது வழியாக தான் ஸ்ருததராங்கிற ஃப்ரெண்டோட கூடன்னு சொன்னாலே அது வேற ஒன்றும் இல்லை. காதால் கேட்பது என்ற விஷயங்கள்லாம் கேட்பது என்ற ஒரு உணர்ச்சியினால் அது ரெண்டும் அது வழியாக உள்ள நுழையிறதுங்கிறத சொன்னாள். வாய் ஒரு துவாரம், அதன் பிறகு குதம் ஒரு துவாரம், ஆண்குறி பெண்குறி ஒரு துவாரம். ஆகக்கூடி இந்த ஜீவாத்மாவுக்கு மொத்தம் 9 துவாரங்கள்னு சொன்னாள். அதுதான் இந்த பேரபிள் வழியாக சொல்ல போகிறாள் என்ன ஆறுதுங்கிறத. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. நாரதோவாச்ச 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 இதி தௌ தம்பதி தத்ர இதி தௌ தம்பதி தத்ர இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதஹ சமுத்ய சமயம் மிதஹ சமுத்ய சமயம் மிதஹ தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதா தே சதம் சமாஹ முமுதா தே சதம் சமாஹ முமுதா தே சதம் சமாஹ உபகீயமானோ லலிதம் உபகீயமானோ லலிதம் உபகீயமானோ லலிதம் தத்ர தத்ர ச காயகைஹ தத்ர தத்ர ச காயகைஹ தத்ர தத்ர ச காயகைஹ क्रीडन् परिवृतस्त्रीभिः क्रीडन् परिवृतस्त्रीभिः क्रीडन् परिवृतस्त्रीभिः ह्रदिनीम् आविशच्छुचौ ह्रदिनीम् आविशच्छुचौ ह्रदिनीम् आविशच्छुचौ सप्तोपरिकृताद्वारः 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 पुरस्तस्यास्तु द्वेधः पुरस्तस्यास्तु द्वे अधः पुरस्तस्यास्तु द्वे अधः पुरस्तस्यास्तु द्वे अधः पृथक् विषयगत्यर्थम् पृथक् विषयगत्यर्थम् पृथक् विषयगत्यर्थम् तस्यां यः कश्चनेश्वरः तस्यां यः कश्चनेश्वरः तस्यां यः कश्चनेश्वरः पञ्चद्वारस्तु पौरस्त्याः पञ्चद्वारस्तु पौरस्त्याः पञ्चद्वारस्तु पौरस्त्याः दक्षिणैका तथोत्तरा दक्षिणैका तथोत्तरा दक्षिणैका तथोत्तरा पश्चिमे द्वे अमूषान्ते पश्चिमे द्वे अमूषान्ते पश्चिमे द्वे अमूषान्ते नामानि नृपवर्णये नामानि नृपवर्णये नामानि नृपवर्णये खद्योताविर्मुखी च प्राक् खद्योताविर्मुखी च प्राक् खद्योताविर्मुखी च प्राक् द्वारावेकत्र निर्मिते द्वारौ एकत्र निर्मिते द्वारावेकत्र निर्मिते विभ्राजितं जनपदं विभ्राजितं जनपदं विभ्राजितं जनपदं यातिताभ्यां द्युमत्सखः यातिताभ्यां द्युमत्सखः यातिताभ्यां द्युमत्सखः नलिनी नालिनी च प्राक्
நளினி நாளினி சப்ராக்கு நளினி நாளினி சப்ராக்கு द्वारौ एकत्र निर्मिते द्वारौ एकत्र निर्मिते द्वारावेकत्र निर्मिते अवधूतसखस्ताभ्याम् 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 विषयं याति सौरभम् विषयं याति सौरभम् विषयं याति सौरभम् मुख्यानाम पुरस्ताद्वाौ मुख्यानाम पुरस्ताद्वाः मुख्यानाम पुरस्ताद्वाः मुख्यानाम पुरस्ताद्वाः तयापणबहूदनौ 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 विषयौ याति पुरराट् विषयौ याति पुरराट् विषयौ याति पुरराट् रसज्ञविपणान्वितः 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 पितृहूर्नृपपुर्याद्वाः 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 दक्षिणेन पुरञ्जनः दक्षिणेन पुरञ्जनः दक्षिणेन पुरञ्जनः राष्ट्रं दक्षिणपञ्चालम् राष्ट्रं दक्षिणपञ्चालम् राष्ट्रं दक्षिणपञ्चालम् याति श्रुतधरान्वितः याति श्रुतधरान्वितः याति श्रुतधरान्वितः देवहूर्नाम पुर्याद्वा देवहूर्नाम पुर्याद्वाः देवहूर्नाम पुर्याद्वाः उत्तरेण पुरञ्जनः उत्तरेण पुरञ्जनः उत्तरेण पुरञ्जनः राष्ट्रमुत्तरपञ्चालम् 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 याति श्रुतधरान्वितः याति श्रुतधरान्वितः याति श्रुतधरान्वितः आसुरी नाम पश्चाद्वाः आसुरी नाम पश्चाद्वाः आसुरी नाम पश्चाद्वाः तया याति पुरञ्जनः तया याति पुरञ्जनः तया याति पुरञ्जनः ग्रामकं नाम विषयम् ग्रामकं नाम विषयम् ग्रामकं नाम विषयम् दुर्मदेन समन्वितः दुर्मदेन समन्वितः दुर्मदेन समन्वितः निर्ऋतिर्नाम पश्चाद्वाः निर्ऋतिर्नाम पश्चाद्वाः निर्ऋतिर्नाम पश्चाद्वाः तया याति पुरञ्जनः तया याति पुरञ्जनः तया याति पुरञ्जनः वैशसं नाम विषयम् वैशसं नाम विषयम् वैशसं नाम विषयम् लुब्धकेन समन्वितः लुब्धकेन समन्वितः लुब्धकेन समन्वितः ஸ்ரீ ஹரயே நமஹ. அதனால இந்த புரஞ்சனோபாக்கியானத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்டன் பிரின்சிபிள்ஸ். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படி லோகத்தில் சிருஷ்டி நம்மளாம் எப்படி உண்டாகியிருக்கோங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இதை நாரத சுவாமி பிராச்சீன பரிஷுக்கு எடுத்து சொல்கிறாள். புரஞ்சனன்னு அவர் சொன்னாரே, அந்த ராஜா வேற யாரும் இல்லை,
ஜீவாத்மா. அந்த ஒரு யுவதியை பார்த்தானே, ரொம்ப அழகான யுவதி, இவனை ஆகர்ஷணம் பண்ணாலே, அது ஒரு புத்தி மனசுங்கப்பட்டான புத்திக்குள்ளே தான் அந்த மனசு இருக்குது, இன்டலெக்டு. இது ரெண்டும் சேர்ந்த ஜீவாத்மா, அந்த புத்தி ரெண்டும் எங்கே இருக்குன்னால், அந்த ஒரு அழகான பட்டணம் பார்த்தாலே, அந்த பட்டணங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தேகம்ங்கிற பட்டணம். அந்த தேகத்துக்குள்ளே இது ரெண்டும் இருக்குது. தம்பதியாக வசிச்சுன்னு இருக்கு 100 வருஷங்கள். அந்த பட்டணம்ங்கிற தேகம் இருக்கே, அந்த தேகத்துக்கு 9 கேட்டுன்னு சொன்னால் அதான் 9 துவாரங்கள். கண்கள் 2, அது வழியாக தான் அந்த கண்கள்ங்கிற துவாரம் இருக்கே, அதுதான் கத்யோதா ஆவிர்முக்கின்னு 2 துவாரங்களாக சொன்னாள். அதில் தியுமான்ங்கிற ஃப்ரெண்டோட கூட உள்ளே போயிட்டு வருவோன்னு சொன்னாலே, அது தியூன்னா பிரகாசம்னு அர்த்தம். அப்போது அந்த பிரகாசம் சூரியன் இருந்தால் தானே பார்க்க முடியும். அதனால் இந்த பார்வைங்கிறது இருக்கே, அது உள்ளே போயிட்டு வரதாம். அதான் சக்காவாக இருக்குன்னாள். அடுத்தாப்பில் நாளினின்னு 2 துவாரங்கள், அது மூக்கில் 2 தொலை இருக்கே, அது சொன்னாள். அது வழியாக அவதூதன்கிற ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டு வருவன்கிறாள். அது எங்கே போவோன்னாள், சௌரபம்ங்கிற தேசம். சௌரபம்னா மணம்னு அர்த்தம், வாசனைன்னு அர்த்தம். அந்த ஊருக்கு போயிட்டு வருவானாம், அந்த மூக்கு வழியாக, இந்த 2 துவாரம் வழியாக. அதற்கு பிறகு சொன்னால் முக்கியாங்கிறதான ஒரு துவாரம் இருக்குதுனால், அது வாய். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இத்தனை உடம்புக்கெல்லாம் எனர்ஜி இந்த வாய் முழுவதாக என்ன போகிறதோ அதுதான் எனர்ஜியை கொடுக்கறது. அதனால தான் முக்கியாங்கிற துவாரம் அது. அதனால அந்த புரஞ்சன் ரசஜன்கிற ஃப்ரெண்டோட கூட, விபணனுங்கிற ஃப்ரெண்டோட கூட அவன் உள்ளே போயிட்டு வருவனால், அதாவது என்ன அர்த்தம், ரசஜன்கிறது வேற ஒன்றும் இல்லை, நாக்கு தானே ரசித்து பார்க்குறது எல்லாத்தையும். அதே மாதிரி விபணன்கிறது வாக்கு இந்திரியன், பேசக்கூடிய சக்தி. இதெல்லாம் அந்த துவாரம் வழியாக இருக்குன்னாள். அதே மாதிரி 2 துவாரங்கள் சொன்னால், பித்ருஹூ தேவஹூன்னுட்டு, பித்ருஹூ தேவஹூ ரெண்டும் வலது காது இடது காது 2ஐயும் சொன்னாள். இது வழியாக ஸ்ருததரன்கிறதான ஃப்ரெண்டோட கூட நாள், அதாவது கேட்பது என்ற ஃப்ரெண்டுகள் அவள் மூலமாக உள்ள நுழையிறது. அது மாதிரி ஆசுரின்னு ஒரு துவாரம் இருக்குன்னாள், அது ஆண்குறி. அது அந்த குஹ்யேந்திரியம்னு பேர், ஆண்குறி. அது வேற கிராமக்கம்ங்கிற ஊருக்கு போயிட்டு வருவனால், என்ன அர்த்தம்னால் காமத்தை அனுபவிப்பதற்கு அது உபயோகமாக இருக்காம். அதோடு கூட நிறுத்தின்னு ஒரு துவாரம் நாள், அதான் அப்பான துவாரம், குதம். அது வழியால் மலத்தை கழித்தலுங்கிற காரியத்தை செய்கிறான். இப்படி இந்த புரஞ்சனனும் அவன் பார்த்த அந்த அழகான யுவதியும், இந்த 9 துவாரங்கள் கொண்ட பட்டணமும், இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா ஜீவாத்மா, புத்தி. அதோடு கூட எல்லாம் they all reside in a town called the body, human body. இதைத்தான் சொன்னால் இத்தனை ஸ்லோகங்களில். இப்பொழுது 54வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த பட்டணம் இருக்கே, இந்த பட்டணம் எப்படின்னாள், இதுக்கு நிர்வாக்குங்கிறதாக ஒரு இந்திரியம் இருக்குது, அதாவது பாதம் கால்கள். அதே மாதிரி கைங்கிறதாக ஒரு இந்திரியம். அதை 2ஐயும் வச்சுட்டு அவன் காரியங்கள் பலத்தையும் செய்கிறான்னாள். அந்தாவமீஷாம் பௌராணாம் நிர்வாக்பேஷஸ்கிருதா உபௌ அக்ஷண்வதாமதிபதி தாபியாம் யாதி கரோதி ச. இவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவா 2 பேர், கைகள் கால்கள், 2 கால்கள் 2 கைகள். அதாவது நிர்வாக்குன்னு 2 கால்கள், பேஷஸ்கிருத்துங்கிறது 2 கைகள், இந்த 2 இந்திரியங்கள். இதனால அவன் காரியங்கள் எல்லாம் செய்ய முடியறதுன்னாள். சயர்ஹ்யந்த புரகதோ விஷூச்சீன சமன்விதः மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயாத்மஜோத்பவம். எப்பப்பெல்லாம் இந்த புரஞ்சனன் அந்தப்புறத்துக்குள்ளே நுழைஞ்சு, அந்தப்புறம்னாக்க ஹிருதயம்னு அர்த்தம், மனசு ஹிருதயம்னு அர்த்தம். அந்த அந்தப்புறத்துக்குள்ளே நுழைஞ்சு விஷூச்சீனன்கிறவனோடு கூட, அதாவது விஷூச்சீனன்கிறது என்ன ஆறுன்னா மனசு, அதோட சேர்ந்தான்னா அப்பொழுது யார் என்ன ஆறுதுனால்
மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயாத்மயோத்பவம். ஜாயா ஆத்மஜ உத்பவம். ஆத்மஜம்னா புத்திரர்கள், பாரியங்கிறது தான் அந்த புத்தி, அந்த யுவதி. இந்த புத்திரர்கள்ங்கிறது என்னென்னா இந்திரிய விருத்திகள். இவைகள் மூலமான என்ன கிடைக்கிறது? ஒன்று மோகத்தை கிடைக்கிறது, அதனால சந்தோஷத்தை அடையிறான், இல்லாட்டா துக்கத்தை அடையிறான். அதாவது தமோ குணம், சத்துவகுணம், ரஜகுணங்கள் இந்த காரியங்கள்லாம் அவன் நடைபெறுகிறது என்று சொன்னாள். சயர்யந்த புரகதோ விஷூச்சீன சமன்விதः மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயாத்மயோத்பவம். ஏவம் கர்மசு சம்சக்தः காமாத்மா வஞ்சிதோ அபுதः மயிஷீ யத்யதீஹேத தத்ததேவான்வவர்த்தத. இவ்வாறாக அந்த புரஞ்சனன் அந்த யுவதியோட சங்கம் ஏற்பட்டதுனால, அதாவது இந்த ஜீவாத்மா மனசுங்கத்தோட கூட சேர்ந்ததுனால என்ன பண்ணுறதுனால் காமாத்மாவாகவும் புத்திஹீனனாகவும், அதாவது அவித்தியை உள்ள நுழைஞ்சு அதனால வஞ்சிக்கப்பட்ட அந்த புரஞ்சனன்கிற ஜீவாத்மா அந்த பாரியை என்னென்னலாம் விரும்புகிறாளோ அதெல்லாம், ஆம்படையாள் என்னென்னலாம் கேட்குறாளோ அதெல்லாம் செய்வதற்காக அவள் சொன்னபடி நடந்துட்டுருப்பான். அதாவது புத்தி சொன்னபடி நடக்கிறான்னு அர்த்தம். ஏவம் கர்மசு சம்சக்தः காமாத்மா வஞ்சிதோ அபுதः மகிஷி யத்யத் ஈஹேத தத்ததேவான்வவர்த்தத. க்வசித் பிபந்த்யாம் பிபதி மதிராம் மதவிஹ்வலः அஷ்னந்த்யாம் க்வசித் அஷ்னாதி ஜக்ஷத்யாம் சக ஜக்ஷதி. சில சமயம் அந்த புத்தி சொல்லுமாம், அதாவது அவளுடைய பாரியை இருக்காளே அந்த யுவதியை சொல்லுவலாம் மத்தியபானம் செய்யணும்னுட்டு, அதாவது பானம் செய்யணும், கள்ள குடிக்கணும்னுட்டு. அது சொன்னோடனே அவள் கள்ள குடித்தா இவனும் கள்ள குடிப்பனாம். அதனால் என்ன அர்த்தம்னா புத்தி சொன்னபடி இந்த உடம்பு கேட்கும்னு அர்த்தம். பானம் செய்வன். சில சமயம் அவள் சாப்பிடணும்னு நினைப்பள், புத்தி சொல்லும் சாப்பிடுன்னுட்டு, உடனே சாப்பிடுவன். அதாவது புத்தி என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறதோ அதுபடிலாம் அவன் செய்வன் அர்த்தம். க்வசித் காயதி காயந்தியாம் ருதத்யாம் ருததி க்வசித். எப்பொழுதெல்லாம் அந்த பாரியை அந்த யுவதி பாடுறாளோ அப்போ இவனும் பாடுவனாம். என்ன அர்த்தம்னா புத்தி சொல்லித்துனா புத்தி சொன்னபடி இவனும் பாடுவன். க்வசித் ஹசந்தியாம் ஹசதி ஜல்பந்தியாம் அனுஜல்பதி. சில சமயம் அந்த புத்தி சொல்லுமாம் சிரிச்சின்று சிரின்று, அப்போ இவனும் சிரிப்பன். பேசுன்னு சொன்னால் பேசுவன், ஓடுன்னு சொன்னால் ஓடுவன். க்வசித் தாவதி தாவந்தியாம் திஷ்டந்தியாம் அனுதிஷ்டதி. ஓடுன்னு சொல்லலாம் அந்த புத்தி சொன்னால் இது ஓடும், இந்த தேகம் ஓடும், ஜீவாத்மா ஓடும். நில்லுன்னா நிற்கும். அனுஷேதே ஷயானாயாம் அன்வாஸ்தே க்வசிதாசதீம் க்வசித் ஷ்ருணோதி ஷ்ருண்வந்த்யாம் பஷ்யந்த்யாம் அனுபஷ்யதி. ஒரு சமயம் அந்த புத்தி இருக்கே, அதாவது அந்த பாரியே, அவள் கேட்கணும்னு நினச்சால் இவனும் கேட்பன். அவள் வாசனையாக முகந்து பார்க்கணும்னு நினச்சால் இவனும் முகருவன். எதையானும் தொடணும்னு அது புத்தி சொல்லிச்சுன்னா உடனே தொடுவனாம். ஒரு சமயம் அந்த மனைவி, அதாவது புத்தி இருக்கே, அது துக்கம் அடைஞ்சு கொடுத்தோம்னா இவனும் துக்கத்தை அடைவனாம். தீனன் மாதிரி இவனும் சோகப்படுவன். சந்தோஷத்தை அடைஞ்சா இவனும் சந்தோஷத்தை அடைவன், ஆனந்தத்தை அடைஞ்சா ஆனந்தத்தை அடைவன். இப்படி அவள் செய்வதெல்லாம் இவனும் செய்வன் சொன்னாள். என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா அந்த புத்தி சொன்னதுபடி டான்ஸ் ஆடும்னு சொன்னாள். ஜீவாத்மா ஈஸ் அண்டர் தி த்ரால்டம் ஆஃப் த மனஸ், புத்தி அர்த்தம். க்வசித் ஷ்ருணோதி ஷ்ருண்வந்த்யாம் பஷ்யந்த்யாம் அனுபஷ்யதி க்வசித் ஜிக்ரதி ஜிக்ரந்த்யாம் ஸ்பிருஷந்த்யாம் ஸ்பிருஷதி க்வசித் க்வசிச்ச சோச்சதீம் ஜாயாம் அனுஷோச்சதி தீனவத் அனுகிருஷ்யதி ஹ்ருஷ்யந்த்யாம் முதிதாம் அனுமோததே. விப்ரலப்தோ மகிஷ்யைவம் சர்வ பிரகிருதி வஞ்சிதः நேச்சன்
அனுகரோத்யஞ்ஞா க்ளைவ்யாத் கிரீடாமிருகோ யதா. கூடி இந்த ஜீவாத்மா என்னன்னா, அந்த மனசுங்கிற புத்திக்குள்ள இருக்கிற மனசு இருக்கே, அது என்னென்னலாம் பண்ணுன்னு இதை சொல்றையோ அதெல்லாம் இதுவும் செய்யுமாம் அவித்தியினால. எப்படி ஒரு ஆற்றுல ஒரு விளையாட்டா ஒரு பெட் வச்சுருந்தா அது நம்ம சொன்னபடிலாம் கேட்குமோ. கிரீடா மிருகம்னா என்ன அர்த்தம்னா, விளையாட்டா ஒருத்தர் ஆற்றுல பெட் இருக்கும், ஏதாவது குரங்கோ இறங்கோ இல்லை நாயோ, அது குட்டிக்கரணம் போடும்னா குட்டிக்கரணம் போடும். அப்படி புத்தி சொன்னபடிலாம் ஆடும் நாள் இந்த ஜீவாத்மா. இவ்வாறாக இந்த புரஞ்சன உபாக்கியானத்தில் புரஞ்சனங்கிறவன் எப்படி ஒரு யுவதி மனசோட சேர்ந்து தம்பதியாகி 100 வருஷம் இந்த தேகத்துக்குள்ளே இருந்துண்டு இப்படி அந்த மனசுங்கிறது இவனை ஆட்டு வைக்கிறது என்பதை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அந்தாவமீஷாம் பௌராணாம் அந்தாவமீஷாம் பௌராணாம் அந்தாவமீஷாம் பௌராணாம் நிர்வாக்பேஷஸ்கிருதாவுபௌ 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 அக்ஷண்வதாமதிபதிः 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 தாப்யாம் யாதி கரோதி ச தாப்யாம் யாதி கரோதி ச தாப்யாம் யாதி கரோதி ச சயர்ஹ்யந்தः புரகதः சயர்ஹ்யந்தः புரகதோ சயர்ஹ்யந்தः புரகதோ விஷூச்சீன சமன்விதः விஷூச்சீன சமன்விதः விஷூச்சீன சமன்விதः மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயாத்மஜோத்பவம் யாதி ஜாயாத்மஜோத்பவம் யாதி ஜாயாத்மஜோத்பவம் யாதி ஜாயாத்மஜோத்பவம் ஏவம் கர்மசு சம்சக்தः ஏவம் கர்மசு சம்சக்தः ஏவம் கர்மசு சம்சக்தः காமாத்மா வஞ்சிதோ புதः காமாத்மா வஞ்சிதோ அபுதः காமாத்மா வஞ்சிதோ புதः மகிஷீ யத்யதீஹேத மகிஷீ யத்யதீஹேத மகிஷீ யத்யதீஹேத தத்ததேவான் வவர்த்தத தத்ததேவான் வவர்த்தத தத்ததேவான் வவர்த்தத क्वचित् पिबन्त्यां पिबति क्वचित् पिबन्त्यां पिबति क्वचित् पिबन्त्यां पिबति मदिरां मदविह्वलः मदिरां मदविह्वलः मदिरां मदविह्वलः अश्नन्त्यां क्वचिदश्नाति अश्नन्त्यां क्वचिदश्नाति अश्नन्त्यां क्वचिदश्नाति जक्षत्यां सह जक्षिति जक्षत्यां सह जक्षिति जक्षत्यां सह जक्षिति क्वचित् गायति गायन्त्यां क्वचित् गायति गायन्त्यां क्वचित् गायति गायन्त्यां रुदन्त्यां रुदति क्वचित् रुदत्यां रुदति क्वचित् रुदत्यां रुदति क्वचित् क्वचित् हसन्त्यां हसति क्वचित् हसन्त्यां हसति क्वचित् हसन्त्यां हसति जल्पन्त्याम् अनुजल्पति जल्पन्त्याम् अनुजल्पति जल्पन्त्याम् अनुजल्पति क्वचित् धावति धावन्त्यां क्वचित् धावति धावन्त्यां क्वचित् धावति धावन्त्यां तिष्ठन्त्यामनुतिष्ठति
तिष्ठन्त्यामनुतिष्ठति तिष्ठन्त्यामनुतिष्ठति अनुशेते शयानायाम् अनुशेते शयानायाम् अनुशेते शयानायाम् अन्वास्ते क्वचिदासतीम् अन्वास्ते क्वचिदासतीम् अन्वास्ते क्वचिदासतीम् क्वचित् शृणोति शृण्वन्त्याम् क्वचित् शृणोति शृण्वन्त्याम् क्वचित् शृणोति शृण्वन्त्याम् पश्यन्त्याम् अनुपश्यति पश्यन्त्यामनुपश्यति पश्यन्त्यामनुपश्यति क्वचित् जिघ्रति जिघ्रन्त्याम् क्वचित् जिघ्रति जिघ्रन्त्याम् क्वचित् जिघ्रति जिघ्रन्त्याम् स्पृशन्त्याम् स्पृशति क्वचित् स्पृशन्त्याम् स्पृशति क्वचित् स्पृशन्त्याम् स्पृशति क्वचित् क्वचिच्च शोचतीम् जायाम् क्वचिच्च शोचतीम् जायाम् क्वचिच्च शोचतीम् जायाम् अनुशोचति दीनवत् अनुशोचति दीनवत् अनुशोचति दीनवत् अनुहृष्यति हृष्यन्त्याम् अनुहृष्यति हृष्यन्त्याम् अनुहृष्यति हृष्यन्त्याम् मुदिताम् अनुमोदते मुदिताम् अनुमोदते मुदिताम् अनुमोदते विप्रलब्धो महिष्यैवम् विप्रलब्धो महिष्यैवम् विप्रलब्धो महिष्यैवम् सर्वप्रकृतिवञ्चितः 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 नेच्छन्ननुकरोत्यन्यः 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 क्लैब्यात् क्रीडामृगो यथा क्लैब्यात् क्रीडामृगो यथा क्लैब्यात् क्रीडामृगो यथा श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे பஞ்சவிம்சோத்தியாயः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சவிம்சோத்தியாயः. மைத்ரேய உவாச்ச இதி சந்திஷ்ய பகவான் பார்ஹிஷதைः அபிபூஜிதः பஷ்யதாம் ராஜபுத்ராணாம் தத்ரைவாந்தர்ததே ஹரः. ருத்ரகீதம் பகவதः ஸ்தோத்ரம் சர்வே பிரச்சேதசः. ஜபந்தஸ்தே தபஸ்தே புஹு வர்ஷாணாம் அயுதம் ஜலே. பிராச்சீன பர்ஹிஷம் க்ஷத்தः கர்மஸ்வாசக்தமானசம். நாரதோத்யாத்மதத்வஜ்ஞः கிருபாளுः பிரத்யபோதயத். ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் கர்மணாத்மன ஈஹசே. துக்கஹானிः சுகாவாப்திः ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே. ராஜோவாச்ச ந ஜானாமி மகாபாக பரம் கர்மாபவித்ததீः. ब्रूहि मे विमलं ज्ञानं येन मुच्येय कर्मभिः. गृहेषु कूटधर्मेषु पुत्रदानधनार्थधीः न परं विन्दते मूढः भ्राम्यन् संसारवर्त्मसु. नारद उवाच भो भो प्रजापते राजन् पशून् पश्य त्वयाध्वरे. संज्ञापितान् जीवसङ्घात् निर्घृणेन सहस्रशः. एते त्वां सम्प्रतीक्षन्ते स्मरन्तो वैशसं तव. सम्परेतमयः कूटैः छिन्दन्ति उत्थितमन्यवः.
अत्र ते कथयिष्येमुम् इतिहासं पुरातनं पुरञ्जनस्य चरितं निबोध गदतो मम। आसीत् पुरञ्जनो नाम राजा राजन् बृहच्छ्रवाः तस्या विज्ञातनामासीत् सखा विज्ञातचेष्टितः। सोऽन्वेषमाणः शरणम् बभ्राम पृथिवीं प्रभुः नानुरूपं यदा विन्दत् अभूत् स विमना इव। न साधु मेने ताः सर्वाः भूतले यावतीः पुरः कामान् कामयमानोऽसौ तस्य तस्योपपत्तये। स एकदा हिमवतो दक्षिणेष्वथ सानुषु ददर्श नवभिर्द्वार्भिः पुरं लक्षितलक्षणाम् प्राकारोपवनाट्टाल परिखैरक्षतोरणैः स्वर्णरौप्यायसैः शृङ्गैः सङ्कुलां सर्वतो गृहैः नीलस्फटिकवैडूर्य मुक्तामरकतारुणैः क्लिप्तहर्म्यस्थलीं दीप्तां श्रिया भोगवतीमिव। सभा चत्वररथ्याभिः आक्रीडायतनापणैः चैत्यध्वजपताकाभिः युक्तां विद्रुमवेदिभिः पुर्यास्तु बाह्योपवने दिव्यद्रुमलताकुले नदद्विहङ्गालिकुल कोलाहलजलाशये हिमनिर्झरविपृष्मत् कुसुमाकरवायुना चलत्प्रवालविटप नलिनीतटसम्पदी नानारण्यमृगव्रातैः अनाबाधे मुनिव्रतैः आहूतं मन्यते पान्थो यत्र कोकिलकूजितैः। यदृच्छया गतां तत्र ददर्श प्रमदोत्तमां भृत्यैर्दशभिरायान्तीं एकैकशतनायकैः पञ्चशीर्षाहिना गुप्तां प्रतीहारेण सर्वतः अन्वेषमाणां वृषभम् अप्रौढां कामरूपिणीं सुनासां सुदतीं बालां सुखपोलां वराननां समविन्यस्तकर्णाभ्यां बिभ्रतीं कुण्डलश्रियं पिशङ्गनीवीं सुश्रोणीं श्यामां कनकमेखलां पद्भ्यां क्वणद्भ्यां चलन्तीं नूपुरैर्देवतामिव। स्तनौ व्यञ्जितकैशोरौ समवृत्तौ निरन्तरौ वस्त्रान्तेन निगूहन्तीं व्रीडया गजगामिनीं तामाह ललितं वीरः सव्रीडस्मितशोभनां स्निग्धेनापाङ्गपुङ्खेन स्पृष्टः प्रेमोद्भ्रमद्भ्रुवा। का त्वं कञ्जपलाशाक्षी कस्यासीह कुतः सती इमामुपपुरीं भीरु किं चिकीर्षसि शंसमे। क एते अनुपथा एते एकादशमाभटाः एतावा ललना शुभ्रु कोऽयं ते अहि पुरःसरः। त्वं ह्रीः भवान्यसि अथवाग्रमापतिं विचिन्वती किं मुनिभद्रहो वने। त्वदङ्घ्रिकामाप्तसमस्तकामं क्व पद्मकोशः पतितः कराग्रात्। नासांवरोर्वन्यतमा भुवि स्पृक् पुरीमिमां विहिरवरेण साकम्। अर्हसि
अलङ्कर्तुम् उदभ्रकर्मणा लोकम् परम् श्रीरिव यज्ञपुंसा यदेशमापाङ्ग विखण्डितेन्द्रियम् संव्रीडभावस्मित विभ्रमद्भुवा त्वयोपसृष्टो भगवान् मनोभवः प्रबाधते अथानुगृहाणशोभने त्वदाननम् शुभ्रु सुतारलोचनम् व्यालम्बि नीलालकबृन्दसंवृतम् उन्नीय मे दर्शय वल्गुवाचकम् यद्व्रीडया नाभिमुखम् शुचिस्मिते। नारद उवाच इत्थम् पुरञ्जनम् नारी याचमानमधीरवत् अभ्यनन्दत तम् वीरम् हसन्ती वीर मोहिता न विदाम वयम् सम्यक् कर्तारम् पुरुषर्षभ आत्मनश्च परस्यापि गोत्रम् नाम च यत्कृतम् इहाद्य सन्तमात्मानम् विदामन ततः परम् येनेयम् निर्मिता वीर पुरी शरणमात्मनः एते सखायः सख्यो मे नरा नार्यश्च मानद सुप्तायाम् मयि जागर्ति नागोऽयम् पालयन् पुरीम् दृष्ट्यागतोऽसि भद्रम् ते ग्राम्यान् कामान् अभीप्ससे उद्वहिष्यामि तांस्तेऽहम् स्वबन्धुभिररिन्दम इमाम् त्वम् अधितिष्ठस्व पुरीम् नवमुखीम् विभो मयोपनीतान् गृह्णानः कामभोगान् शतम् समाः कन्नु त्वदन्यम् रमये ह्यरतिज्ञमकोविदम् असम्परायाभिमुखम् अश्वस्तनविदम् पशुम् धर्मो ह्यत्रार्थकामौ च प्रजानन्दो अमृतम् यशः लोकाविशोकाविरजा यान्न केवलिनो विदुः पितृदेवर्षिमत्यानाम् भूतानामात्मनश्च क्षेम्यम् वदन्ति शरणम् भवेस्मिन् यद्गृहाश्रमः का नाम वीरविख्यातम् वदान्यम् प्रियदर्शनम् न वृणीत प्रियम् प्राप्तम् मादृशी त्वादृशम् पतिम् कस्यामनस्ते भुवि भोगि भोगयोः स्त्रिया न सज्जेत् भुजयोर्महाभुज यो नाथ वर्गाधिमलम् गृणोद्धत स्मितावलोकेन चरत्यपोहितुम्। नारद उवाच इति तौ दम्पती तत्र समुद्य समयम् मिथः ताम् प्रविश्य पुरीम् राजन् मुमुदा ते शतम् समाः उपगीयमानो ललितम् तत्र तत्र च गायकैः क्रीडन् परिवृतस्त्रीभिः क्रधिनीम् आविशच्छुचौ सप्तोपरि कृताद्वारः पुरस्तस्यास्तु द्वे अधः पृथक् विषयगत्यर्थम् तस्याम् यः कश्चनेश्वरः पञ्चद्वारस्तु पौरस्त्या दक्षिणैका तथोत्तरा पश्चिमे द्वे अमूषाम् ते नामानि नृपवर्णये खद्योताविर्मुखी च प्राक् द्वारावेकत्र निर्मिते विभ्राजितम् जनपदम् याति ताभ्याम् द्युमत्सखः नलिनी नालिनी च प्राक् द्वारावेकत्र निर्मिते अवधूतसखस्ताभ्याम् विषयम् याति सौरभम् मुख्या नाम पुरस्ताद्वाः तयापणबहूदनौ
விஷயௌ யாதி புரராட் ரசஜ்ஞ விபணான்விதः பித்ருஹூர் நிருபபுர்யாத்வாஹ தக்ஷிணேன புரஞ்சனः ராஷ்டிரம் தக்ஷிண பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதः தேவகூர்நாம புர்யாத்வாஹ உத்தரேண புரஞ்சனः ராஷ்டிரமுத்தர பஞ்சாலம் யாதி ஸ்ருததரான்விதः ஆசூரி நாம பశ్చాద్வாஹ தயா யாதி புரஞ்சனः கிராமகம் நாம விஷயம் துர்மதேன சமன்விதः நிர்ருதிர்நாம பశ్చాద్வாஹ தயா யாதி புரஞ்சனः வைஷசம் நாம விஷயம் லுப்தகேன சமன்விதः அந்தாவமீஷாம் பௌராணாம் நிர்வாக்பேஷஸ்கிருதாவுபௌ அக்ஷண்வதாமதிபதிः தாப்யாம் யாதி கரோதி ச சயர்ஹ்யந்தः புரகதோ விஷூச்சீன சமன்விதः மோகம் பிரசாதம் ஹர்ஷம் வா யாதி ஜாயாத்மஜோத்பவம் ஏவம் கர்மசு சம்சக்தः காமாத்மா வஞ்சிதோ புதः மகிஷி யத்யத் ஈஹேத தத்ததேவான்வவர்த்தத क्वचित् पिबन्त्यां पिबति मदिरां मदविह्वलः अश्नन्त्यां क्वचिदश्नाति जक्षत्यां सह जक्षिति क्वचित् गायति गायन्त्यां रुदत्यां रुदति क्वचित् क्वचित् हसन्त्यां हसति जल्पन्त्यामनुजल्पति क्वचित् धावति धावन्त्यां तिष्ठन्त्यामनुतिष्ठति अनुशेते शयानायाम् अन्वास्ते क्वचिदासतीं क्वचित् शृणोति शृण्वन्त्यां पश्यन्त्याम् अनुपश्यति क्वचित् जिघ्रति जिघ्रन्त्यां स्पृशन्त्यां स्पृशति क्वचित् क्वचिच्च शोचतीं जायाम् अनुशोचति दीनवत् अनुहृष्यति हृष्यन्त्यां मुदिताम् अनुमोदते विप्रलब्धो महिष्यैवं सर्वप्रकृतिवञ्चितः नेच्छन् अनुकरोत्यन्यः क्लैब्यात् क्रीडामृगो यथा श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे பஞ்சவிம்சோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात्
पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखाद् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।